அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 17ஆம் நாள். திருப்பாவையின் 17வது பாடலை பார்ப்போமா? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இப்பாடலினுடைய பொருள், ஆண்டாள் கண்ணனை காண்பதற்காக அவருடைய தந்தை நந்தகோபனையும் தாயார் யசோதையையும் எழுப்புவதாக அமைந்துள்ளது. அதை விளக்கும் விதமாக உள்ளதே இந்த பாடல். உடை, நீர், சோறு என்ற இவற்றை அளிக்கின்ற எம் தலைவரான நந்தகோபனே, எழுந்திருப்பாயாக. வஞ்சிக் கொடியைப் போன்ற இடையுடைய பெண்களுக்கு எல்லாம் முதன்மையானவளே, ஆயரான இக்குலத்தில் விளக்கு போன்றவளே, எமக்கு தலைவியே, யசோதை பெருமாட்டியே, உணர்ந்து எழுவாயாக. வானத்தை கிழித்து தன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனை நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்பதாக ஆண்டாள் வேண்டுகிறார். ஆகவே நாமும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கண்ணனை தொழுதால் அனைத்து வளங்களும் அமைதியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.